சீக்கிரமாக ஒரு 8:30 மணி போல் எந்திரிச்சு படிக்கலான்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படிக்க உட்காந்தேன். ஹாஃப் இயர்லி வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாத்தோட ப்ரிப்பரேஷனை எப்படி போயிட்டுருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. படிக்க ஆரம்பிச்சு 10 நிமிஷம் இருக்காது, அதுக்குள்ளே ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக பெருசாக ஒன்றும் இல்லை. பசின்னு வந்துட்டா நம்மளை யாராலையுமே தடுக்க முடியாது. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லாமே. கிச்சனில் எதனா கிடைக்குதான்னு ஒரு ஆராய்ச்சியை போட்டதுக்கப்புறம் மஷ்ரூம் கிடச்சிது. சரி, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யூடியூப்பில் பார்த்து ஒரு டிஷ்ஷை முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம க்ரீமி மஷ்ரூம் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பெருசாக ஒன்றும் இல்லை நண்பர்களே. வீடியோவில் வரதான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், தேவையான செக் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல வரதை வச்சு எல்லாத்தையும் போட்டுட்டேன். அந்த உப்புன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க பாருங்க, அந்த ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் நாசமா போச்சு. எந்த சேனலை பார்த்தாலும் தேவையான அளவு உப்புன்னு சொல்றாங்களே தவிர அந்த அளவை சொல்ல மாட்டாங்க. அந்த தேவையான அளவு உப்பு யாருக்குன்னா தெரிஞ்சா கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போச்சு, மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. நம்ம பண்ணியிருக்கிறத பிரெட்ல வைக்கணும். அதனால பிரெட்டை ஒரு பேனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு செஞ்சு வச்சது அதில் ஸ்டஃப் பண்ணிட்டா டிஷ் ரெடி. சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அந்த உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. படிச்சோமோ இல்லையோ நல்லா சாப்பிட்டுட்டேன். ரெசிபி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையான செக் பண்ணிக்கோங்க.